पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஜூன் மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்கும் பொழுது, அதாவது ஜூன் மாத கிரக பயிற்சிகள் ஜூன் 6ஆம் தேதி, அதாவது 2025 புதன் பகவான் மிதுன ராசிக்கு நுழைகிறார். ஜூன் 7ஆம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்குதுங்க. ஜூன் 22ஆம் தேதி புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜூன் 29ஆம் தேதி சுக்கிர பகவான் ரிஷபராசியில் நுழைகிறார். இவ்வாறு பயிற்சிகள்லாம் செயல்படுதுங்க ஜூன் மாதத்தில். துளாராசி அன்பர்களே, குடும்பம். உங்கள் ராசிக்கு நாதனாகிய சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் அனுகூலமாக இல்லை. இதுக்கு மாறாக மிதுன ராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சிறந்த சுபபலத்துடன் நிலை கொண்டுள்ளதோடு உங்கள் ஜென்ம ராசியையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் பார்க்கறது சிறந்த யோக பலன்களை குறிக்குது. குரு பார்வை கோடி தோஷத்தை போக்கும் என்பது ஆன்றோர்கள் வாக்காகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும். திருமணமான பெண்மணிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வசதியான வீட்டுக்கு மாற்றம் ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால செல்வதற்குரிய தீர்த்த தல யாத்திரை ஒன்று கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது. உத்தியோகம். ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் இணைந்துள்ள சனி பகவான் மற்றும் ராகுவை குரு பகவான் பார்க்கறது பிரபல யோகங்களில் ஒன்று என்று கூறுது ஜோதிட கலை. பலருக்கு பதவி உயர்வு கிடைக்குமுங்க. ஒரு சிலருக்கு ஊதிய உயர்வையும் எதிர்பார்க்கலாம். வெளிநாடு சென்று வேலை பார்த்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா இந்த மாதம் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம். ஏற்கனவே வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் துளாராசிக்காரவங்களுக்கு நிரந்தர குடியுரிமை கிடைக்க போகுதுங்க. தொழில் வியாபாரம். தொழில்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய கும்பராசியில் சஞ்சரிக்கிறது சிறந்த தொழில் மேன்மையையும் அபிவிருத்தியையும் லாபத்தையும் குறிக்குதுங்க. சந்தை நிலவரம் சாதகமாக அமையும். போட்டிகள் அனைத்திலும் முறியடித்து லாபம் பெறும் திறமையை இவ்விரு கிரகங்களும் அள்ளித்து அருள்கிறார்கள். புதிய விற்பனை கிளைகளை திறக்கிறதுக்கு ஏற்ற மாதம் இந்த ஜூன் மாதம். நிதி நிறுவனங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கும். புதிய முதலீடுகளில் துணிந்து இறங்கலாம். கலைத்துறையினர். கலைத்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள சுக்கிரன் சுபபலம் பெறுவதால் புதிய வாய்ப்புகள் அதிக முயற்சியின்றி கிடைக்கும். வருமானம் உயரும். தற்போதைய தசையும் பக்தியும் சாதகமாக இருந்துச்சுன்னா வெளிநாடு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்புகளும் அவற்றின் காரணமாக வருமான உயர்வும் மகிழ்ச்சியை அளிக்கும். ரசிகர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்கும். சங்கீத சபா நிர்வாகிகள் உங்களை தேடி வருவாங்க. பல மாதங்களாகவே பின்னடைவை சந்தித்து வந்த திரைப்படத் துறையினருக்கு புத்துயிர் அளிக்கும் மாதம் ஆகும். திரைப்பட தயாரிப்பாளர்கள் சிறு முதலீட்டில் தரமான படங்களை எடுத்து லாபம் அடைவாங்க. சங்கீத வித்வான்கள்
பரதநாட்டிய கலைஞர்கள், திரைப்பட பின்னணி பாடகர்கள், திருக்கோயில் ஓதுவா மூர்த்திகள் ஆகியோருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். பரதநாட்டிய வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு உதவிகரமாக நிலை கொண்டுள்ளார் சுக்கிரன். இந்த அரிய வாய்ப்பினை கலைத்துறையினர் அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேணும். அரசியல் துறையினர் இந்த மாதம் முழுவதும் அரசியல் துறையுடன் தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று சாதகமாக வலம் வருதே. அரசியல் தொடர்புகள் உற்சாகத்தை அளிக்கும். கட்சி தலைவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளாங்க. கட்சி தொண்டர்கள் மத்தியிலும் ஆதரவு பெருகும். ஒரு சிலருக்கு கட்சி மாற்றமும் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் குறிப்பிட்டு காட்டுது. அவரவர்களின் தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை கணித்து பார்த்தால் இது தெரிய வரும். மாணவ மாணவியர் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும், கிரகிப்பு திறன் ஓங்கும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான பூர்வங்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். ஆசிரியர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் எளிதில் கிடைக்கும். விவசாயத்துறையினர் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்டுள்ள கிரகங்கள் ஓரளவே அனுகூலமாக சஞ்சரிக்குது. கிரக நிலைகளின்படி தண்ணீர் பற்றாக்குறை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதிக வெயிலினால் தண்ணீர் வரத்து சற்று பாதிக்கப்பட்டாலும் பயிர்கள் பாதிக்கப்படும் அளவுக்கு பற்றாக்குறை ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து எதிர்பார்த்ததை விட விளைச்சல் சிறிது குறைவாகவே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுது. கால்நடைகளினால் பராமரிக்கிறதுலேயும் செலவுகள் அதிகமாக இருக்கும். பெண்மணிகள் குரு சுக்கிரன் ஆகிய இருவருமே மிகவும் அனுகூலமாக இந்த மாதம் முழுவதும் வலம் வருது. குறிப்பாக ராசிக்கு புத்திரஸ்தானம் ஆகிய கும்பராசிக்கு குரு சுப பார்வை ஏற்படுறதுனால திருமணமான பெண்மணிகளுக்கு கொஞ்சம் சிறப்பான பலன்கள் சேரும். வேலையில்லாத பெண்களுக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை மனநிறைவை தரும். குழந்தைகளின் ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆகியவற்றின் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்கிறது மிகவும் அவசியம். ஏழை ஒருவருக்கு சனிக்கிழமையில் ஏல் கலந்த எல்லோரை உணவளிக்கிறது சிறந்த ஒரு பரிகாரமாகவும். துளாராசிக்காரவங்க மிகுந்த நல்ல மனிதர்களாக இருப்பாங்க. கடந்த சில ஆண்டுகளாகவே பலவிதமான பாதிப்புகளையும் சவால்களையும் சந்தித்து வந்திருப்பீங்க. அலுவலகம், குடும்பம், ஆரோக்கியம் என பல்வேறு விஷயங்களில் பிரச்சனைகளை சந்தித்து வந்திருப்பீங்க. இனிமேல் தான் நிம்மதி பிறக்கும் காலகட்டமாக இருக்க போகுது. குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு விட்டதால் இனி படிப்படியாக முன்னேற்றம் அடையும் காலமாக இருக்க போகுது. துளாராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் இந்த மாதம் 7ஆம் இடத்தில் இருந்து பார்க்குறதுனால பண வரவு அதிகரிக்கும், வருமானம் உயரும். குருவும் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்குறதுனால பண வருமானம் திருப்திகரமாக இருக்கும். துளாராசியை சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்திருப்பீங்க. புதன் 8ல் இருந்து 9ஆம் இடத்துக்கு போகிறதுனால படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். இதுவரை கஷ்டப்பட்டு படித்திருந்தால் அதற்கான நல்ல வளர்ச்சியை பெறுவாங்க. நல்ல உயர்கல்வி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் 6ஆம் இடத்தில் அமர்றதுனால ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்கும் மாணவர்களுக்கு பெரிய வளர்ச்சி உண்டாகும். 9ஆம் இடத்தில் குரு புதன் இருக்கிறதுனால கணினி அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் துறையை எடுக்கிறவங்களுக்கு அருமையான முன்னேற்றம் கிடைக்குமுங்க. ஆர்டிஃபிஷியல் துறையை தேர்ந்தெடுக்கிறவங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குதுங்க. 9ஆம் இடத்தில் இருக்கும் குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறதுனால வியாபாரிகள், தொழில் செய்கிறவங்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த கஷ்டங்கள் எல்லாம் அனைத்தும் தீரப்போகுதுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சியை பார்க்க போகிறீங்க. பணம் கொடுக்கல் வாங்கலில் திருப்தியாக இருக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த மாதத்தில் லாபத்துக்கு வர்றதுனால வாடிக்கையாளருடன் நல்ல உறவு ஏற்படும்.
அதிக அளவிலான வாடிக்கையாளர்கள்லாம் உங்களுக்கு கிடைப்பாங்க. துளாராசிக்காரவங்க அமோகமான திருமண வரன்கள் கிடைக்கும். சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு வர்றதுனால திருமண விஷயங்கள் எல்லாவற்றையும் நடத்தி முடிப்பீங்க. மனசுக்கு பிடித்த மணமகன் வாழ்க்கையில் அமைவாங்க. நிறைய பேர் தங்களுடைய காதலை சொல்லும் நிலை உண்டாகும். காதல் திருமணம் கைகூடும். பெற்றோர்களின் சம்மதத்துடன் உங்களுக்கு கிடைக்கும். கெட்டி மேல சத்தம் கேட்கும் காலகட்டமாக இருக்க போகுது. சட்ட ரீதியான பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள் சாதகமாக முடிய போகுது. பெண்களுக்கு நல்ல நீதி கிடைக்கும் அற்புதமான நேரமாக இருக்க போகுது. இனி வரும் காலகட்டங்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் சந்தோஷம் உண்டாகும். தாய் தந்தைக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் அமைப்பு உண்டாகும். புதிதாக சொத்து வாங்கும் யோகம் உண்டு. வீடு நிலம் வாங்கும் அமைப்பு உள்ளது. பழைய சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்று மகிழ்வீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கும் யோகம் உள்ளது. துளாராசி பெண்கள் பலரும் கார் ஓட்டும் அமைப்பில் இருக்க போகிறீங்க. இளைஞர்கள் பைக்கு கார் வாங்கும் யோகம் உண்டு. முன்னேற்றம் வளர்ச்சி நிறைந்த மாதமாக இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு இருக்க